பண்ணிட்டு போவோம். இந்த 40 ரூபாய் கையில தான் நான் கையில் எடுத்துட்டு இந்த கிராமத்துக்கு யாரும் தெரியாது, ஜனங்கள் பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கர்த்தர் இந்த 40 ரூபாய் வைத்து தான் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்தை உண்டாவதாக. ஆனால் இந்த நாளில் இம்மட்டும் நடத்தின தேவன் மிகவும் நல்லவர். சோத்திரம். மொழியை பார்த்து அநேக காரியங்களை ஆண்டவர் சோத்திரம். எங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், இந்த 7 வருஷத்துல 1 ரூபாய் கூட கடன் இல்லாம கர்த்தர்களை ஆண்டவர் நடத்திருக்கிறார். எவ்வளோ தேவைகள். இது வரைக்கும் நாங்க கற்றுக்கொண்ட ஊழியத்துல கடன் வாங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து அது நாங்கள் ஜெபித்ததுனால இந்த 7 வருஷமாக எங்களுக்கு 1 ரூபாய் கூட கடன் இல்லாம கர்த்தர்களை அவன் நடத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சபையினுடைய தேவை பாத்திரம் நாங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது 4 லட்சம் ரூபாய். அவன் அது தேவை இருந்துச்சுன்னா வீடு லீஸ்க்கு இருக்கிறது, மேல சபை கட்டுமான தேவைகள் எல்லாவற்றையும் நான் சொல்ல பாருங்க. இந்த 4 லட்சம் ரூபாய் நான் நேற்று தான் கணக்கெல்லாம் போட்டு பார்த்தேன். கர்த்தர் அவர் பரலோகத்திலிருந்து பொக்கிஷத்திலிருந்து எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் சிந்தித்தார். ஆரம்ப நாட்கள் நாங்கள் கடந்து வந்த பாதைகளும் சில கஷ்டங்கள் நாங்கள் அனுபவித்தோம். சில பல ஆரம்ப ஊழியத்துல அந்த கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அது அந்த படிப்படியாக தேவன் அந்த நாட்களுக்கு தேவைகளை அற்புதமாய் ஆண்டவர் சந்தித்து இன்னைக்கு எங்களை ஒரு சாட்சியாக கற்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த ஒரு 6 வருஷமாக நாங்கள் கீழே அந்த சபையை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனா இந்த வருஷத்துல இங்க வந்து நாங்க சபை கட்டுவோம் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்தோம். எங்களுக்கு இன்னைக்கு ஆண்டோடைய அற்புதமா நடத்துறதுன்னா அந்த நானும் என்னுடைய மனைவியும் சபையாரும் சேர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் என்ன ஒரு தேவையானாலும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவருடைய கரத்தின் நன்மைகளை தான் நாங்கள் அதிகமா அனுபவிச்சிருக்கிறோம்.